இணைந்திட வருவோம் இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் வழியில் இணைந்திட வருவோம் இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், தலையில் இருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவிலே, வாழ்வு உண்டு வழியும் உண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் வழியில் இணைந்திட வருவோம் இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று இயேசு கேட்க, நீ கடவுளின் மெசியா என்று பேதுரு அறிக்கையிடுகிறார். தனது துன்பம், இறப்பு, உயிர்ப்பு, சிலுவையின் அவசியத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதைத் தொடர்ந்து சில நாட்களில் இயேசுவின் உருமாற்றம் நடைபெறுகிறது. இங்கு 3 முக்கிய நிகழ்வுகள் நடக்கிறது. ஒன்று, இயேசுவின் உருமாற்றம். முகமாய் அவருடைய அந்த ஆடைகள் நம்ப முடியாத அளவுக்கு மின்னுகிறது. மோசே, எலியா அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரை, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று அங்கே நடைபெறுகிறது. இதை நாம் பார்க்கிற போது துன்பத்தை துணிவுடன் சந்திக்க தன்னிலே ஒரு மாற்றத்தை காணுகிறார் இயேசு கிறிஸ்து. சக மனிதர்கள் உடனிருப்பையும் அவர் நமக்கு விளக்குகிறார். மூன்றாவதாக, இறைவனின் துணையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்றது. எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உருமாற்றம் பல செய்திகளை நமக்கு கொடுக்கிறது. அந்த சிந்தனைகளோடு இன்றைய திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். நாமும் புது மனிதர்களாக வாழ நம்முடைய குற்றங்குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். தூய மறைநீர்களை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை சருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் உடைய ஒரே திருமகனின் மாட்சிமிகு உரிய தோற்ற மாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே.
மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவர் என வியத்தகு முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்தவும் திருமகனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாகவும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூ உலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்தபோது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபொழுது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை
நீங்கள் கருத்திற்கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவரது ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேவும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேவுக்கு ஒன்றும் எலியாவுக்கும் ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திலே நாம் ஆண்டவரின் தோற்றமாற்று விழாவை சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் தனது தோற்றத்தை மாற்றி காண்பித்து அவர் இறைத்தன்மையும் மனித தன்மையும் கொண்டவர் என்பதை இன்றைய நாளிலே நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இந்த இறைத்தன்மையும் மனித தன்மையும் இணைந்தே செயலாற்றி கொண்டிருப்பதை நாம் உணர வேண்டும். பல நேரங்களிலே நாம் மனிதத்தன்மையோடு மட்டும்தான் வாழ்கிறோம். மனிதத்தன்மையை மட்டும்தான் சிந்தித்து பார்க்கின்றோம். ஆனால் இறைத்தன்மை நமக்குள்ளாக இருக்கிறது. அதை ஆழமாக நாம் சிந்தித்து பார்த்து அதன் வழி நடக்கின்ற போது நமது தோற்றம் மட்டுமல்ல, நமது வாழ்வும் நாம் செய்கின்ற செயல்களும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காணும். எனவே இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது,
நாம் ஒவ்வொருவரிடத்திலேயும் இருக்கக்கூடிய மனித தன்மையையும் இறைத்தன்மையையும் நாம் சிந்தித்து பார்க்கின்றோமா என்பதைத்தான். முதலாவதாக, இன்று மனிதன் எப்படி இருக்கிறான்? ஒவ்வொரு மனிதரும் இன்று வெளிப்புற தோற்றத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். நாம் வெளியில் எங்காவது செல்ல வேண்டுமென்றால் உடனடியாக நாம் பார்ப்பது நமது ஆடைகள் சரியாக இருக்கிறதா, நமது முகம் சரியாக இருக்கிறதா, நான் போகக்கூடிய இடத்திலே என்னை பார்த்தவுடன் வரவேற்கக்கூடிய ஒரு தன்மையில் நான் இருக்கிறேனா? எடுத்தவுடனே இதை தான் நாம் பார்ப்போம். எனவே நாம் என்ன செய்வோம்? எங்கெங்கு செல்லுகிறோமோ அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல நமது அனைத்து விதமான ஆடைகள், நமது முகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை நாம் சரி செய்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை இன்று நாம் பார்க்கிறோம். அது எதற்காகவென்றால், நாம் செல்லக்கூடிய இடத்திலே நமக்கான வரவேற்பு, நமக்கான ஒரு அங்கீகாரம், நமக்கான ஒரு மதிப்பு அங்கே கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இன்னொரு நிலையும் நாம் பார்த்தோம் என்றால் சோஷியல் ஸ்டேட்டஸ். இன்று நாம் எதை பார்க்கின்றோம்? நல்ல வீடு இருக்க வேண்டும், நல்ல வசதியான ஒரு கார் இருக்க வேண்டும் பயணிப்பதற்கு. ஏனென்றால் இது எல்லாம் ஒரு சமூகத்தினுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கிறது. அதை நாம் எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி அடைய வேண்டும், ஆக எப்படி நான் எனது சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அது மனிதனுக்கு ஒரு இயல்பான ஒரு தன்மையாக இருக்கிறது. அது ஒவ்வொரு மனிதனும் தன்னை மாற்றிக்கொள்ளுகின்றான், தன்னை தகவமைத்துக் கொள்ளுகின்றான். ஆனால் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைத்தன்மைக்கு அவன் இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறானா என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் பல நேரங்களிலே அது கிடையாது. மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைத்தன்மை என்பது என்ன? அவன் அன்பு செய்ய படைக்கப்பட்டவன், மன்னிக்க படைக்கப்பட்டவன், அமைதியோடு வாழ படைக்கப்பட்டவன், ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ படைக்கப்பட்டவன். இவைகள் அனைத்தும் தான் அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய இயற்கை இறைத்தன்மைகளாக இருக்கின்றன. ஆனால் பல நேரங்களிலே நாம் அதை சிந்தித்து பார்ப்பது கிடையாது. என்னை பிறர் அன்பு செய்கிறார்களா? என்னை பிறர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா? நான் பிறரை அன்பு செய்கிறேனா, மன்னிக்கிறேனா, இரக்கத்தோடு பிறரை பார்க்கின்றேனா என்கின்ற தன்மைகளை நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்பது கிடையாது. இதுதான் இன்றைய ஒரு அவலமாக இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். எப்பொழுதெல்லாம் நமது வாழ்வில் துன்பம் ஏற்படுகிறதோ அன்பார்ந்தவர்களே, அப்பொழுதுதான் நாம் இந்த இறைத்தன்மைக்குள்ளாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பினை இறைவன் நமக்கு வழங்குகின்றார். ஒரு மனிதன் துன்பத்திற்குள்ளாக அல்லது ஒரு விதமான கஷ்டம், ஒரு விதமான நெருக்கடி, ஒரு சூழ்நிலை, சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை, இத்தகைய தன்மைகளில்தான் இறைவன் நமது வாழ்வில் செயலாற்றுவதையும் நமக்குள்ளாக இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இறைத்தன்மையையும் நாம் உணர்ந்து வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இதை நாம் பல உதாரணங்களில் பார்க்க முடியும். மோசே, அவரது அழைப்பு எப்படி இருந்தது? அவர் சிறப்பான ஒரு நிலையில் வாழ்கிறார். அந்த எகிப்து நாட்டிலே சிறப்பான ஒரு நிலையில் வாழ்கிறார். ஆனால் அங்கே ஒரு எகிப்தியனை தாக்குகின்ற போது அவர் என்ன செய்கின்றார்? தனது இரத்த உறவினன் அங்கே கஷ்டப்படுவதை பார்த்து அந்த எகிப்தியரை அவர் கொன்று விடுகிறார். உடனடியாக அவர் என்ன செய்கின்றார்? அரசனுக்கு பயந்து அவர் வேறொரு நாட்டிற்கு பயணமாகின்றார். அங்கே என்ன செய்கிறார்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற போது அங்கே அந்த மலையிலே அவர்கள் இறைவனை அங்கே தரிசிக்கின்றார். அந்த எரிகின்ற அந்த புதரிலே அவர் இறைவனை தரிசித்து கொண்டிருக்கின்றார். முட்புதர் எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது தீந்து போகவில்லை. அங்கே இறைவனை அவர் சந்திக்கின்றார். அப்பொழுது இறைவன் சொல்லுகின்றார், நீ நிற்கக்கூடிய இடம் புனிதமானது, எனவே உனது காலடிகளை கழட்டி வைத்துவிடு என்று.
அப்பொழுது அவர் செல்லுகின்றார். அங்கே அவருக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. வேறொரு வாழ்விற்கான மாற்றம் அங்கே அவருக்கு உருவாக்கப்படுகிறது. அங்கிருந்து தான் இறைவன் சொல்லுகின்றார், நான் உன்னோடு இருப்பேன். நீ இந்த இஸ்ராயல் மக்களை, எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களை நீ விடுவிக்க வேண்டும். நீ செல்ல வேண்டும். உனது வார்த்தையில் நான் இருப்பேன். நீ செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் நான் உன்னோடு இருப்பேன். ஆக அவர் சந்தித்த அந்த ஒரு துயரம், அவர் வாழ்வில் அவர் பயந்து கொண்டிருக்கிறார். பயம் என்பது ஒரு மனித தன்மையின் நிமித்தமான ஒரு பண்பாக இருக்கிறது. ஆனால் அங்கே இறைவன் அவரை ஆட்கொள்ளுகிறார். அவருக்கு உத்வேகத்தை கொடுக்கிறார். நான் உனது வார்த்தையின் வழியாக செயலாற்றுவேன். அந்த அரசனுக்கு முன்பாக நீ பேச மாட்டாய், நான் பேசுவேன். ஆக அங்கே இறைத்தன்மையும் மனித தன்மையும் சங்கமிப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே மோசே என்ன செய்கிறார்? சென்று அந்த இஸ்ராயல் மக்களை மீட்டெடுக்கின்றார். அங்கே அவர் செய்த பலவிதமான அற்புதமான காரியங்களை நாம் பார்க்கின்றோம். இறைவன் அவர் வழியாக செயலாற்றுகின்றார். இறைவன் அவர் வழியாக பலவிதமான அற்புதங்களை அங்கே நிகழ்த்துகின்றார். இரண்டாவது ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கக்கூடியதன் பார்ந்தவர்களே, புதிய ஏற்பாட்டிலே சக்கேயு. அவன் எப்படி வாழ்கிறான்? சமூகத்திலே ஒரு மிக உயர்ந்த நிலையில் அவன் வாழ்கிறான். அவனுக்கு பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, அவனுக்கு அனைத்தும் இருக்கிறது. அவனுக்கு இல்லை என்று எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் அவனை பார்க்கின்ற போது அவனை வெறுக்கிறார்கள், அவனை அவமதிக்கிறார்கள். அவனுக்கு சுயமரியாதை என்பது இல்லை. அவனுக்கு அனைத்தும் இருக்கிறது, ஆனால் அன்பு செய்யக்கூடிய தன்மையில் யாருமே இல்லை. அதுதான் மனிதத்தன்மை. அவன் மனிதத்தன்மையில் வாழ்ந்து வருகிறான். ஆனால் அங்கே இறைவன், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார். அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, இன்று நான் உனது வீட்டில் தங்க வேண்டும். உடனடியாக அவர் என்ன செய்கிறார்? கீழே இறங்கி வருகிறார். வந்து தனது இல்லத்திற்கு அவரை அழைத்து செல்லுகிறார். அங்கே இறை உறவும் மனித உறவும் சங்கமிக்கின்றது. நாம் பார்க்கின்றோம். மிக அருமையான விதத்திலே அவர் என்ன செய்கிறார்? மனிதத்தன்மையில் இருக்கக்கூடிய அவர் இறைத்தன்மைக்கு வருகிறார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் அதை 4 மடங்காக 5 மடங்காக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன். அப்படி என்றால் அங்கே இறைவன் அவரை சந்தித்ததன் விளைவாக அவர் தனது மனிதத்தன்மையில் இருந்து தாழ்ந்து வருகிறார். அந்த மனிதத்தன்மையோடு அந்த இறைத்தன்மையும் ஒன்றாக இணைகின்ற போது அங்கே ஒரு புதிய மாற்றம் உருவாவதை நாம் பார்க்கின்றோம். அதை போலவே ஊதாரி மகன் ஊமையிலேயும் ஒரு தந்தைக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். இளைய மகன் என்ன செய்கின்றான்? அனைத்தையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு பயணமாகின்றான். அங்கே சென்று தாறுமாறாக வாழ்கிறான். பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கின்றான். உண்பதற்கு கூட அவனுக்கு வழியில்லை. பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தனது வயிற்றை அவன் நிரப்பிக் கொள்ளுகின்ற போதுதான் அவன் சிந்தித்து பார்க்கின்றான், நான் ஒரு மனிதனாக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில் நான் வாழ்ந்து வருகிறேனே. எனது தந்தை எவ்வளவு பெரியவர், எத்துணை வேலையாட்கள் அங்கே இருக்கிறார்கள், நான் இங்கே இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே. அங்கேதான் அவன் நினைத்து பார்க்கின்றான், நான் என் தந்தையிடம் எழுந்து போவேன், அப்பா, உமக்கு எதிராகவும் வானக தந்தைக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன், எனவே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நான் அவரிடத்திலே என்னை ஒப்புக் கொடுப்பேன் என்று அவன் எழுந்து திரும்பச் செல்லுகின்றான். அப்பொழுது தந்தை என்ன செய்கிறார்? அவன் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவன் வந்தவுடனே கட்டி தழுவி அவனை அரவணைத்து கொண்டு, இவனுக்கு முதல் தரமான ஆடையை கொடுங்கள், கைக்கு மோதிரமும் காலுக்கு காலணியும் அணிவியுங்கள் என்று சொல்லி அவனை என்ன செய்கின்றார்? முழுமையாக அன்பு செய்கின்றார். நாம் அன்பார்ந்தவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டியது, நமது வாழ்விலே எப்பொழுதெல்லாம் இறைவன் நமது வாழ்வில் சோதனைகள், வேதனைகள் இவற்றை கொடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இறை உறவில் நாம் சங்கமிக்க இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நாம் அதை பல நேரங்களில் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. நமது முகத்தை சரி செய்து கொள்ளுகின்றோம், நமது உடலை சரி செய்து கொள்ளுகின்றோம், நாம் அணியக்கூடிய ஆடைகளை நாம் தூய்மைப்படுத்துகின்றோம். ஆனால் நமது மனதை நாம் இப்பொழுது தூய்மைப்படுத்துகின்றோம். மனித தன்மையற்று வாழ்கின்ற போது
இரக்கமற்று வாழ்கின்ற போது, அன்பில்லாமல் வாழ்கின்ற போது, உண்மையாகவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, நாம் இறைத்தன்மையில் இணைய வேண்டும். இறைவனுக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இறைவன் நம்மோடு இருந்து செயலாற்ற நாம் அனுமதிக்க வேண்டும் என்பதைத்தான். எனவேதான் இந்த உருமாற்றம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதத்தன்மையிலும் இறைத்தன்மையிலும் இருக்கக்கூடிய அந்த தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எதற்காக ஆண்டவர் இன்று அந்த சீடர்களை அழைத்து சென்று உருமாறுகின்றார் என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய அரசனாக வருவார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர் தனது பாடுகளை குறித்து சொல்லுகின்ற போது, நான் சிலுவை சாவை ஏற்க வேண்டும், துன்பங்கள் பட வேண்டும், எனவே எனது சாவு ஒரு சிலுவை சாவாக இருக்கும் என்று சொல்லுகின்ற போது சீடர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீர் இறைமகனாக இருக்கிறீர், நீர் எப்படி சிலுவை ஏற்க முடியும், மரணத்தை எப்படி நீ தழுவ முடியும் என்று அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு செல்ல விடாமல் தடுக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு அச்சமாக இருக்கிறது. இவர் உண்மையாகவே இறைமகனாக இருப்பாரா, அல்லது ஒரு சாதாரண மனிதனாக நம்மை போலவே இருப்பாரா என்கின்ற சந்தேகம் அவர்களுக்கு எழுகின்றது. அந்த ஒரு சந்தேக சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சீடர்களை மலைக்கு அழைத்து செல்லுகின்றார். அவரது தன்மை எப்படிப்பட்டது, ஒவ்வொரு மனித தன்மையும் எப்படிப்பட்டது என்பதை அவர்களுக்கு எண்பித்து காண்பிப்பதற்காக அங்கே அவர் மலைக்கு அவர்களை அழைத்து செல்லுகின்றார். அங்கே என்ன செய்கிறார்? ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு விதமான சூழ்நிலை. அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை? நான் இந்த சிலுவை சாவை ஏற்க வேண்டும், ஒரு மனிதனாக நான் என்னை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும், என்னை எல்லோரும் ஏளனமாக பேசுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சலனமான ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே செல்லுகின்றார். சென்று இறைவனோடு அவர் உரையாடி கொண்டிருந்த போது அங்கே அவர் உருமாற்றம் பெறுகின்றார். இதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் மனிதத்தன்மையில் இருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதத்தன்மையில் இருக்கிறார். ஆனாலும் இறைவனோடு தன்னை அர்ப்பணிக்கின்ற போது, இறைவனோடு அவர் உரையாடி கொண்டிருக்கின்ற போது அவர் முழுவதுமாக தோற்றம் மாறுவதை நாம் பார்க்கின்றோம். அது அவரது இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் கலந்த ஒரு நிலையை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, சீடர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. இவர் உண்மையாகவே முழுவதுமாக இறைத்தன்மையில் இருக்கிறார். எனவேதான் நாம் இன்று வாசிக்க கேட்டோம். என்ன சொல்லுகிறார்? அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்கின்ற குரல் ஒலித்தது. அதை கேட்ட சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டியது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது மனிதத்தன்மையில் இறைத்தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்திய ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நாளிலே நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நாமும் நமது வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டியது, நமது வெளிப்புற தோற்றத்திற்கு மட்டும் நாம் எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்கிறோமா, அல்லது உண்மையாகவே எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைத்தன்மையை நாம் உணர்ந்து வாழ்கிறோமா, நம்மை உண்மையாகவே இறை உறவில் சங்கமிக்க நாம் அனுமதிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இந்த இறைத்தன்மை இருக்கிறது. அதை நாம் எப்பொழுது உண்மையாகவே இறை உறவில் நம்மை ஒன்றிணைத்து நம்மை ஒப்புக் கொடுக்கின்றோமோ, அப்பொழுது நமது தோற்றமும் நமது வாழ்வியல் முறையும் நமது வாழ்க்கை சூழல்களும் அனைத்தும் மாற்றம் பெறும். இன்று நாம் வெளிப்புற தோற்றத்தை மட்டுமே மாற்றுபவர்களாக இருக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய குறைபாடு. நமது உருவத்தை மட்டுமே மாற்றுவர்களாக இருக்கின்றோம். நமது வாழ்வை வெளிப்புறத்தில் காணக்கூடிய தன்மைகளால் மட்டுமே மாற்ற முற்படுகிறோம். ஆனால் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஒளிமயமான அந்த இறைத்தன்மையை நாம் எப்பொழுது கண்டுபிடிக்கப் போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை நாம் எப்பொழுது ஆழமாக உணர்ந்து நம்மை இறை உறவில் ஒப்படைக்கின்றோமோ, அப்பொழுது இறைவன் நம்மை முழுவதுமாக ஆசிர்வதிப்பார், நமது வாழ்வை ஆசிர்வதிப்பார், நமது வாழ்வை வளமுள்ள ஒரு வாழ்வாக மாற்றுவார். எனவே இத்திருப்பலியிலே இணைந்து நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்திருந்து ஆண்டவருடைய வாழ்வு நம்மை இன்று ஒளிரச் செய்கிறது.
மிளரச் செய்கிறது. அவரை நோக்கி மன்றாடுவோர் அத்தனை பேருடைய மன்றாட்டையும் கேட்கின்றவராக அவர் இருக்கிறார். எனவே நாம் இந்த மன்றாட்டிலே உருக்கத்தோடு பங்கு பெறுவோம். எமது தலைவராம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் தலைவர்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் இறைமக்களை உமது இறைவார்த்தையின் பாதையில் வழிநடத்தி செல்ல அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகம் தந்தரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை வாய்ந்த இறைவா, எம் நாட்டுத் தலைவர்கள் மக்களின் தேவையை உணர்ந்து அதை செய்து முடிக்கும் நல்ல தலைவர்களாக வாழ அவர்களுக்கு ஞானத்தையும் பிறர் நலத்தையும் தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயராம் இறைவா, நாங்கள் அனைவரும் துன்பத்தை துணிவோடு ஏற்று உமது துணையோடு என்றும் வாழ உமது அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் வள்ளலே இறைவா, இன்றைய நாளில் மாதா தொலைக்காட்சியில் திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் எமது பழைய நிலையிலிருந்து விடுபட்டு புதிய மனிதராக மாற்றம் பெற்று வாழ உமது அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, நாங்கள் அனைவரும் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு உமது அன்பு பிள்ளைகளாக வாழவும் இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் கொண்டவர்களாக வாழவும் எப்போதும் உம்மோடு இணைந்திருக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, நாங்கள் கேட்டவை கேட்க மறந்தவை அனைத்தையும் நிறைவாய் கொடுக்கிறவர் நீர். வேண்டுகின்ற மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்ப்பேன் என்று சொன்னவர். எனவே நாங்கள் கேட்ட அனைத்து மன்றாட்டுக்களையும் என் பிள்ளைகளுடைய தேவைகளையும் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதித்து உம்முடைய அருளாலும் அன்பினாலும் மகிமையினாலும் அவர்களை நிறைவாக வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலியாக என்னை தந்தே, எந்தன் பணிவாழ்வு ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, எந்தன் பணிவாழ்வு ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமலின் மாட்சிக்குரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவ மாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துளங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றிய இடரலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் சேர்ந்து மண்ணுளடி இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: படைகளின் கடவுள ஆண்டவர், பின்னகமும் கண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உம் திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நான் இருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னா, என் நகமதிலே நீ வருகிறனா. என் வாழ்விலே இது ஒரு பொன்னா, என் நகமதிலே நீ வருகிறனா. உன் அன்புக்கா அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்கா அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்கா என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் இருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான்
பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தே. பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். மனம் மாறினே மகிழ்வடைந்தேன் நான், மனம் மாறினே மகிழ்வடைந்தேன் நான். பன்மடங்காக ஏழைக்கு கொடுத்தேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருமகனின் பேரொளி அவரது மாட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுளமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரியன்னும் மலரை மாதரின் மாமரியே. மாமரை புகழும் மரியன்னும் மலரை மாதரின் மாமரியே. அமளியாய் உதித்து பலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. அமளியாய் உதித்து பலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவிழா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரியன்னும் மலரே மாதரின் மாமரியே. மாமரை புகழும்